அவர்கிட்ட நீ என்னத்த சொல்லி தொலைச்ச? என்ன பாரதி, டென்ஷனா இருக்கியா? இருக்க வேண்டியதுதான். உன் கதை முடிஞ்சது. ஆமா, ஏதோ பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினா அவருக்கு ஏதாவது ஆயிடும் அப்படி இப்படின்னு பிலிம்லாம் காட்டின. நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே கல்லு மாதிரி தானே ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒருவேளை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது ஆகுமோ? இருக்கும். நமக்கு எப்படி தெரியும்? இப்பதானே ட்ரை பண்ணிருக்கோம். நீ கவலைப்படாத பாரதி. ஒரே ஆப்ஷன் தான். ஒண்ணு அவன் உன் கூட சேர்ந்து வாழணும், இல்ல பரலோகத்துல இருக்கும் அந்த கடவுளேன்னு போய் சேரணும். ஆனா ஒண்ணுமே ஆகல பாரதி, தப்புன்னு போயிடுச்சு. என்ன சொல்ற? அப்போ ஆதி கிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லிட்டியா? நம்ம டார்கெட்டே அதானே. அப்புறம் என்ன சும்மா சொல்லியாச்சான்னு கேட்டுக்கிட்டே இருக்க? போனடு, ஆதிதான் கூப்பிடுறான், பேசு. ஹலோ பாரதி, ஒரு நிமிஷம் என் கேபினுக்கு வாங்க. கூப்பிட்டானா? கிளம்பு. ஓ பாரதி, ப்ளீஸ் சார், எனக்கு உங்க கம்பெனில வேலை ஏதாவது போட்டு கொடுங்க சார். சார், குடும்பத்துல நிறைய பிரச்சனை சார். அண்ணன் போனதுக்கு அப்புறம் சுத்தி எல்லாம் மாறி போச்சு சார். அண்ணியும் வெளியே வந்துட்டாங்க, அப்பாவும் போய் சேர்ந்துட்டாரு சார். அந்த அதிர்ச்சியிலேயே அம்மாவுக்கும் பேரலிசிஸ் அட்டாக் வந்துருச்சு. இப்பதான் சார் ஏதோ நடமாடுறாங்க. அக்காக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை சார். இதெல்லாம் நான் தான் சார் பார்க்கணும். எனக்கும் சரியா வேலை கிடைக்கல சார். என் பொண்டாட்டியும் என்னை விட்டுட்டு போயிட்டா சார். ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல, எனக்கு பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கு சார். சார், என் அண்ணனை கண்டுபிடிச்சு எங்க அண்ணி கூட சேர்த்து வைக்க நீங்க எல்லா விதத்திலயும் உதவியா இருக்கணும் சார். சார், எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் சார். சார், ஆபீஸ் பாய்ல இருந்து டிரைவர் வேலை வரைக்கும் எது வேணா செய்யறேன் சார். ஓகே, உங்க நிலைமை எனக்கு புரியுது. எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க. ஆதி, பாரதி, பயப்படாதீங்க. என்னாச்சு? ஆதி, are you okay? ஆதி, இதயமே கடனாக ஆனதே. இடம் மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நதிவாடுதே. தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். ஆதி, ஆதி,
எமர்ஜென்சி லைட் ஆஃப் பண்ணுங்க. சேர்ந்திடவே மீண்டும் பிறந்தேனம்மா. நாம் ஜன்மம் எடுத்ததை காதலின் விதியம்மா. உன்னை சேர்ந்திடவே மீண்டும் பிறந்தேனம்மா.